ஹலோ லவ்லி சோல்ஸ். கல்யாணம் ஆனதுமே எல்லாரும் நம்மளுடைய சொசைட்டியில் கேட்குற கேள்வி விசேஷம் இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல தேவையில்லை. நீங்கள் பதில் சொல்கிற இடத்துலேருந்து கேள்வி கேட்குற இடத்துக்கு நீங்கள் மாறணும். அதுக்கு ஜஸ்ட் பாஸ் பண்ணுங்கள். அந்த கேள்வி கேட்டவங்ககிட்டயே நீங்கள் கேள்வி கேளுங்க. அதை தெரிஞ்சுக்கணுன்னு ஏன் நினைக்கிறீங்க அப்படின்னு கேளுங்க. ஸோ அதிலே அந்த ஒரு பெரிய அவங்களுக்கு தெரியும் அவங்க இன்வைட் ஆகுறாங்க உங்களுடைய பர்சனல் திங்ஸில் அப்படிங்கிறது புரிஞ்சிக்கும் இல்லை புரிஞ்சிக்காமலும் போகலாம். பட் இட்ஸ் ஓகே, இது நம்மளுடைய வேலை கிடையாது. அவங்க புரிஞ்சுக்கலாம். பட் நம்மளுடைய அந்த பவுண்ட்ரிஸை நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கு மீறி அவங்கக்கிட்டேருந்து பதில் இல்லை எனக்கு ஒரு அக்கறையில் தான் கேட்குறேன், இத்தனை நாள் ஆயிடுச்சு, ஏதாவது டாக்டரை பார்த்தீங்களா அப்படி இப்படின்னு சொன்னாங்கனாலும் உங்கள் அக்கறைக்கு ரொம்ப நன்றி, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பவுண்ட்ரி செட் பண்ணணும். நம்ம அவங்க ஏன் தான் இப்படி கேட்குறாங்க அப்படின்லாம் நினச்சோம்னா அவங்க கேட்டுட்டு தான் இருப்பாங்க, அன்லெஸ் அன்டில் நம்ம பவுண்ட்ரி செட் பண்ணுற வரைக்கும்.